வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் போயம் யூனிட் 2ல கிரம்பிள் ஃபேமிலி அந்த போயமோட பேராகிராஃப் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 2 மார்க் கொஸ்டின் வந்து போயம் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ வந்து பேராகிராஃப் கொஸ்டின் வந்து பார்க்கலாமாங்க. ரைட் ஏ பேராகிராஃப் ஆன் த கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் தேர் ஆட்டிடியூடு. அந்த கிரம்பிள் ஃபேமிலி பற்றியும் அதோட அவங்களோட செயல்பாடுகள் அவங்களோட ஆட்டிடியூட் பற்றியும் டுவோர்ட்ஸ் அதர் ஃபோக்ஸ் இது அந்த மக்களிடையே அவங்களோட ஆட்டிடியூட் வந்து எப்படி இருந்தது அதை பற்றி வந்து எழுத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம இன்ட்ரடக்ஷன், அப்புறம் பெசிமிஸ்டிக் ஃபேமிலி. அதாவது பெசிமிஸ்டிக்னா என்னது, குறை சொல்கிற ஃபேமிலின்னு அர்த்தம். குறை சொல்கிறதுன்னு அர்த்தம். அந்த அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க எல்லாருமே குறை சொல்லிட்டே இருக்கிறதுனால அது பெசிமிஸ்டிக் ஃபேமிலின்னு சொல்றாங்க. தேர் கம்ப்ளைண்ட்ஸ், அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை பத்தி அது சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேர் ஆட்டிடியூடு, அவங்களோட ஆட்டிடியூடை பத்தி. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்றாங்க பாருங்க. இன்ட்ரடக்ஷன் ஸ்பெல்லிங் படிச்சுக்குங்க. எல்எம் மாண்ட்கோமெரி இஸ் எ கனடியன் ஆத்தர். அவங்க வந்து கனடியன் ஆத்தர். திஸ் இஸ் எ humorous poem about a grumble family. The grumble family depicts the nature of the family. இதுல பாருங்க, மாண்டோகோ மெரியோட ஸ்பெல்லிங் படிச்சுங்க. மான், எம்ஓஎன் மான், எம்ஓஎன்டி மாண்ட், கோ மெரி, ஜிஓ கோ, மெரி எம்இஆர்ஒய் மெரி, மாண்ட் கோ மெரி, எல்எம் மாண்டோகோ மெரி, மாண்ட் கோ மெரி. இது இந்த ஆத்தர், இவர் இந்த போயமோட ஆத்தர். இவர் வந்து கனடியன் ஆத்தர் சொன்ன, இவர் கனடியன் ஆத்தர். இந்த போயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமரஸான போயம், அதாவது காமெடியான ஒரு போயம். கிரம்பிள் ஃபேமிலினா யாருதுன்னா வந்து குறை சொல்ற ஃபேமிலின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் கிரம்பிள் பண்றது, அதாவது முணுமுணுக்கிறது, ஒருத்தர் பத்தி ஒருத்தர் குறை சொல்றது, அந்த மாதிரியான ஃபேமிலியை பத்தி தான் இந்த ஸ்டோரியில வந்து சொல்லியிருக்கேன், இந்த போயம்ல சொல்லியிருக்காங்க. The Grumble family depicts the nature of the family. இந்த கிரம்பிள் ஃபேமிலி இந்த போயம் வந்து எதை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா நேச்சர். பல குடும்பங்கள்ல வந்து நேச்சராகவே இந்த விஷயங்கள் வந்து நடக்குது. இந்த முணுமுணுக்கிறதுக்கு குறை சொல்றது நேச்சராகவே இருக்கிற விஷயத்தை தான் இந்த போயம்ல வந்து எடுத்து வந்து சொல்லியிருக்காங்க. பெசிமிஸ்டிக் ஃபேமிலி. பெசிமிஸ்டிக் ஸ்பெல்லிங் படிச்சுங்க. பெசி, பிஇஎஸ்எஸ்ஐ, பெசி. மிஸ்டிக், எம்ஐஎஸ் மிஸ், டிக், டிஐசி, டிக். Pessimistic family. The Grumble family is a pessimistic family. Grumble family என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு pessimistic family, அதாவது குறை சொல்ற ஃபேமிலின்னு சொல்றாங்க. It lives in complaining street. இவங்க எங்க இருக்காங்கன்னா வந்து complaining street, அங்க இருக்கிற இடத்தையே என்ன சொல்றாங்கன்னா ஒரு complaining streetன்னு சொல்றாங்க. இந்த city of never are satisfied. அந்த சிட்டில யாருமே வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்தது கிடையாது. விச் இஸ் பிசைட் த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட். அந்த அங்க இருக்கிறவங்களும் என்ன சொன்னாங்கன்னா திருப்தியின்மை, அதாவது திருப்தியே இல்லாம இருக்கிறாங்க. அந்த அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு திருப்தியே இல்லாத இருக்கிறவங்களா இருப்பாங்க. த மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி ஆர் ஆல்வேஸ் டிஸ்கண்டென்டட். அந்த ஃபேமிலி இருக்கிற மெம்பர்ஸுமே எல்லாருமே, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எப்படி இருப்பாங்க, அவங்களும் டிஸ்கண்டென்டாகவே வந்து இருப்பாங்க. அதாவது திருப்தியே இல்லாதே இருப்பாங்க. எந்த விஷயத்துக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆகாமல் வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நோபடி வாண்ட்ஸ் டு மீட் தெம் சின்ஸ் தே ஆர் யூனிக் ஃப்ரம் அதர்ஸ். அவங்கள அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலியை வந்து யாருக்குமே வந்து பார்க்கவோ அவங்க கூட பழகிறதுக்கோ வந்து விருப்பமே இருக்காதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் கம்ப்ளைண்ட்ஸ், அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் பாருங்க. தே ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் வித் எவ்ரி திங் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் தேர் லைஃப்ஸ். அதாவது அவங்களோட வாழ்க்கையில் எந்த விஷயம், அதாவது ஹாப்பினஸ் நடந்தாலும் சரி, சேடான விஷயம் நடந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்களாம், கம்ப்ளைண்ட். அதை பற்றி கம்ப்ளைண்ட். அதனால தான் அவங்கள வந்து இப்படி சொல்கிறாங்க. ரெயின், அதாவது மழை பெஞ்சாலும் குத்தம், வெயில் காஞ்சாலும் குத்தம், சம்மர் இருந்தாலும் குத்தம், வின்டர் வந்தாலும் குத்தம், எது நடந்தாலும் குத்தம். இதெல்லாம் வச்சுங்க. ஹையா இருந்தாலும் குத்தம், ஹம்பிளா இருந்தாலும் குத்தம். தே வில் நாட் ஃபெயில் டு க்ரம். எது நடந்தாலும் அவங்க குறை சொல்றத மட்டும் விட்டதே கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆட்டிடியூட்ஸ். அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. தே அப்ரோச் எவ்ரி திங் வித் ஏ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அவங்க எல்லா விஷயத்தையும் எப்படி அணுகுவாங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸோட, எதிர்மறை எண்ணத்தோடைய அதை வந்து அணுகுவாங்கன்னு சொல்றாங்க. தே ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா குறை கண்டுபிடிச்சிட்டே வந்து இருப்பாங்கன்னு சொல்றாங்க. தே ஆர் வெல் நோன் வித் த நேம் ஆஃப் கிரம்பிள். அதனாலே அவங்களோட பேர் வந்து எப்படி முணுமுணுக்கிற ஃபேமிலி அப்படின்ற பேரே, அந்த குறை சொல்றதுனாலே அவங்களுக்கு வந்து ஒரு நேமே வந்து கிடைச்சிச்சு. இந்த மாதிரி
நோபடி விஷ் டு பி வித் தம் சின்ஸ் தே மே ஆல்சோ கெட் அஃபெக்டட் பை திஸ் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் இருக்கிறதுனாலே அவங்களுக்கு வந்து யாருமே வந்து பிடிக்கல, பழகவோ அவங்க கூட லைக் பண்ணவோ யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கன்க்ளூஷன், வி ஷுட் நாட் கிரம்பிள் ஃபார் எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப். இதுல இருந்து போயம்ல நம்ம என்ன கத்துக்கணும்னா, எந்த விஷயத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணாது, கிரம்பிள் பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லிட்டு எந்த விஷயம் நடந்தாலும் அதுல குற்றம் கண்டுபிடிக்கிறது, மத்தவங்கள வந்து கெட்டதா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய வந்து சொல்றது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்மையும் வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது. அந்த விஷயத்தை எல்லாமே விட்டுடணும் அப்படின்றத இந்த போயம்ல வந்து நமக்கு வந்து சொல்லி தராங்க. நீங்க வளர்ற பசங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து கத்துக்குங்க. உங்க வீட்லயும் சரி, நம்ம இருக்கிற ஏரியாலயும் சரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர பார்த்து ஒருத்தர் வந்து குறை சொல்றத வந்து ஒரு ஆட்டிடியூடாவே வச்சிருப்பாங்க. அது கும்பல் கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா கூட, அ கூட்டம் கூட்டமா பேசிக்கிட்டு ஒருத்தர பத்தி ஒருத்தர் ஒருத்தவங்க வீட்ல நல்லது நடந்தாலும் அத பத்தி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு குறை சொல்றது இருக்கும். ஒரு ஃபங்ஷன் நடத்துறாங்கன்னா, அந்த ஃபங்ஷன பத்தி நமக்குள்ளேயே அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி பண்றாங்க குறை சொல்லுவோம். அதே நெகட்டிவான விஷயங்கள் நடந்தா கூட அதிலிருந்து ஏதாச்சும் ஒரு குறை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு பேசுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த ஆட்டிட்யூட நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணா நம்ம லைஃப் வந்து இன்னும் நல்லாருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பாசிட்டிவான ஆட்டிட்யூடோட வந்து நம்ம கொண்டுட்டு போனா நம்ம லைஃப் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா வரும். நம்ம லைஃப்ல நல்ல விஷயங்கள மட்டும் கத்துக்கிட்டு, நல்லவங்களான பழக்கவழக்கங்கள ஏற்படுத்திக்கிட்டு, நம்ம மூவ் பண்ணோம்னா நம்ம லைஃப்ல கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். அதுதான் இந்த போயம் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுல வந்து இந்த பேராகிராஃப் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இது எனக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டுக்காக கொஞ்சம் ஷார்ட்டா வந்து குடுத்துருக்கு. இத வந்து படிச்சுக்கங்க. அது படிக்க முடியலன்றவங்க இத வந்து படிச்சுக்கலாம். இதுல அதே தான் கொஞ்சம் ஷார்ட்டா வந்து இருக்கு. டைட்டில் வந்து எழுதிக்கங்க. த கிரம்பிள் ஃபேமிலின்னு. போயட் வந்து யாருன்னா, ஆமா லூசி மவுட் மான்டோகமெரி இல்லன்னா எல்.எம். மான்டோகமெரின்னு எழுதிக்கலாம். மான்டோகோமெரின்னு எழுதிக்கலாம். மாரல் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைனிங் இஸ் அன் இன்சல்ட் டு காட். The Grumble family lives on complaining street. No one likes to meet them since they are unique from others. They are never satisfied with their life. They grumble at everything. They approach everything with a negative aspect. They find fault in everything. They are always gloomy in nature. They never stop grumbling. Even if something good happens, they grumble. Nobody wish to be with them since they may also get affected by this attitude. Live life with a smile and a song. Don't grumble for everything. அதே மீனிங் தான் இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து இருக்கு. திரும்ப மீனிங் சொல்கிற அவசியம் இல்லை. அதை நீங்கள் ஒரு தடவை லிசன் பண்ணிட்டு அது படிக்க முடியல கஷ்டமாக இருந்தால் இதை ரீட் பண்ணி கொஞ்சம் 2-3 தடவை படித்து பார்த்தீங்கன்னாவே போதும். ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு ஒரு 2-3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே மறக்கவே மறக்காது. எக்ஸாம்ல ஃபுல் மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.